அதாவது எம்பி சொல்லணும், எம்எல்ஏ சொல்லணும், எவனும் சொல்ல வேண்டாம். இந்தியாவுடைய அரசியல் சட்ட சாசனம் முன்னுரை, பிரியாம்பல் ஆஃப் இந்தியா, அரசியல் சட்ட சாசனத்தை பத்தி ஐயா ஏஆர் பாபு காம்ரேட் பேசினாங்க. அதனுடைய முதல் பேஜ் நீ தெரிஞ்சீங்கன்னா, we the people of India solemnly constitute to declare that India is a sovereign, secular, socialist, democratic republic. 5 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. மத சார்பற்ற, அதாவது ஒரு தன்னாட்சி பொருந்திய ஒரு ஜனநாயக குடியரசு நாட்டை சமத்துவத்தின் அடிப்படையில் அமைக்கிறோன்றது அம்பேத்கர் அந்த சட்டத்தில் எழுதியிருக்காரு. அதுல வீதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எழுதல, வீதி எம்எல்ஏ எழுதல, வீதி எம்பி எழுதல. என்ன எழுதி இருக்கிறோம்? வீதி பீப்புள். நாங்க தான் 8 பீப்புள் தான், மக்களுக்கு தான் ஜனநாயகம் இருக்கு. அதனால எம்பி எல்லாம் சால்வ் பண்ண மாட்டோம், எம்எல்ஏ சால்வ் பண்ண மாட்டாங்க. நம்ம பிரச்சனையை நம்ம சால்வ் பண்றோம், நம்ம போராடுறோம். செத்து விழுந்தாலும் இங்கே எழுந்துக்கிறது இல்ல. எவங்க வராது பார்ப்போம். நீங்க நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ், யூ மே கால் them with different misnomer. ஏன் எலி சொல்லலாம், பூனிய புலி சொல்லலாம், எதனா கூப்பிட்டுக்கோ. ஆனா நீ விரட்டப்படுவ. அதுதான் கேஜிஎஃப் வருவ. சைலண்ட். இந்த தீவு நாடான இங்கிலாண்ட நாங்க பாதுகாக்குவோம். We shall fight on the beaches. We shall fight on the landing ground. We shall fight in the street. We shall fight on the hill. We shall fight everywhere, but we will never surrender. ஏய், நான் தெருவுல போராடுவேன், வீதி முனையில போராடுவேன், மார்க்கெட்ல போராடுவேன். நாங்க சொல்றேன்டா, சைனாட் மேல போராடுவோம், ஜெல்லிமோட் மேல போராடுவோம். இதெல்லாம் நாங்க ஏற்படுத்தின மலை, செயற்கையான மலை. எங்க தாத்தா முப்பாட்டனுடைய உழைப்புக்கான சான்றது. எங்களை போராடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா எம்எல்ஏ? ஊவாரி வயசு ನಿಮ್ ರಾಜಕೀಯ ನಿಮ್ಮೂರಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இது போராட்ட மண்ணு. இது எங்களுக்கு தெரியும் போராட்டம். எத்தனை லீடர்ஸ் இருக்கிறாங்க பாத்தீங்களா? தோழர் சிவா பேசினாரு. அவருக்கு நிகர உங்க அரசியல் கட்சியில் எவனாவது பேசுறதுக்கு திராணி உண்டா, தெம்பு இருக்கா, முதுகல் இருக்கா? யாரா நீங்க எத்தனை போராட்டம் பண்ணிக்கிறீங்க? எங்க கிட்ட லீடர்ஷிப் பஞ்சமா? இங்க இருக்கிற ஒருத்தர் லீடர் தான். எங்களுக்கு லீடர்ஷிப் பஞ்சம் இல்லையா? பெண்கள் அதை சொல்லுவாங்க, women are meant for cooking, cleaning and making babies. குழந்தை பெற்றுக்கிறது, சமைக்கிறதுக்கான கருவி. இங்க பாடுற இவங்க கால விட, டேய் முட்டாள், இங்க எங்க போராட்டம் பத்தியா தினம் நான் பாக்குறேன், வீடியோல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ஒரு லதா கோதன் ஒரு லேடி பேசுறாங்க. she was blasting like anything. பெண்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டால் கண்டிப்பா அந்த போராட்ட வெற்றி. இதுதான் உலக சரித்திரம். எப்படி நீங்க மை ஃப்ரெண்ட் எப்படி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க கேட்டுங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அரசியல் சட்ட சாசன பிரிவு 19(1) freedom of expression. Every citizen is assured to express his thought, opinion, oral, written or in electronic format without fear. பயம் இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லலாம். அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், ஸ்டேட் கேன் இம்போஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது போலீஸ் வச்சுக்கலாம், ஒரு புரிதலுக்காக சொல்றோம். இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி போலீஸ், புரிதலுக்காக வச்சுக்கலாம். போலீஸ் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியும். என்ன சொல்ல முடியும்? இங்க போராட்டம் பண்ணாத, அங்க பண்ணுன்னு சொல்ல முடியும். பண்ணவே பண்ணாதன்னு எந்த மாதிரி சொல்ல முடியாது. எவனும் சொல்ல முடியாது. அது எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, வேற பக்கத்து கான்ஸ்டிடியூன்சி எம்எல்ஏ இருந்தாலும் சரி. ஐயா, ನಿಮ್ಗೆ ಆಜಿಕೆ ನಿಮ್ಮೂರಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಯ್ಯ, ನಮ್ಮ ಹತ್ರ ಲೀಡರ್ಸ್ ಇದ್ದಾರೆ. ಪ್ಲೀಸ್ ಡೋಂಟ್ ಕಮ್ ಹಿಯರ್ ಮೈ ಡಿಯರ್ ಫ್ರೆಂಡ್ ಎಮ್ಎಲ್ಎ ಎಸ್.ಎನ್. ನಾರಾಯಣಸ್ವಾಮಿ. ಐ ಆಮ್ ರೈಟ್ ಇಸ್ ನೇಮ್ ಇಸ್ நீ எல்லாம் வேணாம், நாங்க பார்த்துக்கிறோம். இது ಹೋರಾಟದ ಮಣ್ಣು. ಇದು ನಿಮ್ ಲೀಡರ್ಶಿಪ್ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಯು ಕೇಮ್ ಹಿಯರ್ ಟು ಪಾಪ್ಯುಲರೈಸ್ ಯುವರ್ ಸೆಲ್ಫ್. நீங்க எதுக்கு வந்த? இதுல வந்தா நம்மளுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும், ஒரு நல்ல ஸ்பீச். இஸ் a good orator. நான் பார்த்திருக்கேன் ஸ்பீச் கேட்டிருக்கேன். அதனால எங்களை மிஸ்கைட் பண்ணாங்க. மிஸ்கைட் பண்ற நிலைமை கேட்கல. நம்மளுக்கு கொடுத்த சம்பளத்தை அதையே மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம செஞ்ச தப்பு. இப்பதான் இல்லப்பா. these people are new breed of people. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாரு, பேண்ட் அவுட் வராங்க. அவங்க முடியாது. எம்டி மை டியர் ஃப்ரெண்ட் எம்டி, இந்த ஊர்ல நடந்த போராட்டங்களை கேட்டுங்க. 1935 வருஷத்துல ஒரு போராட்டம் நடக்குது. இதே உனக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, மை டியர் ஃப்ரெண்ட் எம்டி ஒரு தோழர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, நம்ம போராட்டம் என்ன நடந்துட்டு இருக்குது, எந்தெந்த நாட்டுல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
போன முறை மாதிரி நம்ம இந்த முறை ஏமாறதுக்கு தயாரா இல்ல. பிஜேபியில க்ளோஸ் பண்ண மாதிரி ஈஸியெல்லாம் முறது இல்ல. சம்பளம் கொடுக்கற மட்டும் எழுந்துக்கிறது இல்லடா. நீ என்னடா எங்க தொழிலாளி சந்திக்க மாட்டேங்கிறது? நாங்க சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லடா. bloody fellow, you are not fit enough to be made by us. நம்ம இங்க பண்ண பெங்களூர் அந்த தோழர்கள் சொன்னது நல்ல உணர்வோட சொன்னாங்க. they said with best intentions. ஆனா வேற ஒருத்தர் சொன்னது தீய இன்டென்ஷன். it was an evil design. இவங்க சொன்னது பெஸ்ட் இன்டென்ஷன். நேத்து சொன்னவங்களுடைய evil design. தீய நோக்கத்தை அவன் சொன்னான். அதனால நம்ம ஒரு சோசியல் மீடியாவுக்கு மக்கள் வெகுஜன மக்கள் கிட்ட பரவிச்சு மக்கள் போராட்டம் தோத்த வரலாறே கிடையாது. எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டோம். ரேஷன் கார்டு அடமான வச்சுட்டோம், சம்பளப்பு அடமான வச்சுட்டோம். இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்க்காதா? நம்ம ஒன்னும் மாளிகையில வாழிய 8 கம்பார்ட்மெண்ட் டாய்லெட் 300 குடும்பம் லைன்ல நின்று யூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு மேல அக்யூட் பாவர்ட்டி விஷயஸ் நம்மளுடைய வறுமையை ஆயுதமா எடுக்க யூஸ் பண்ணோம்னா let us unweaponize that man CMD. அந்த CMD அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்தை புடிங்கிடுவோம். அதனால தயவு செஞ்சு எழுந்துக்காதீங்க. உங்க போராட்டம் உலக தழுவியாளர்கள் பரவி இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியாது. சோசியல் மீடியால பாருங்க. நம்ம கேஜிஎஃப் தோழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்க தாண்டா உட்காருவோம். எழுந்துக்க மாட்டோம். மிஸ்டர் நாராயணசாமி, ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட், ஹியர் திஸ் கிளியர்லி. நாங்க எழுதுக போறது இங்கதான் இருப்போம். பெங்களூர்ல வேணா பாதி பேர் அங்க அனுப்புறோம். டெல்லிக்கு வேணா ஒரு 10 பேர் ஜந்தர் மந்தர் அங்க அனுப்புறோம். ஆனா இங்க உட்காருடா தீர்வுலாம் எழுதிக்கிறோம் சார். அவன் வருவான் இங்க பேசுறதுக்கு பந்தல்ல. நம்ம போயிட்டு உங்களை பார்க்காத திருப்பி அனுப்பணும்னு அவசியம் இல்ல. அவன் வருவான், வர வைப்போம். இன்குலாப் ஜிந்தாபாத்.